முதலமைச்சர் 3 முறை வெளிநாடு பயணம் போயிருக்காரு. 3.5 வருஷம் ஆட்சியில 3 முறை போயிருக்காரு. அம்மா எந்த வெளிநாட்டுக்கும் போகல. ஆனா நிறைய நிறுவனத்தை இங்க கொண்டுட்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம். அதனால சொல்றேன், நீங்க யாருகிட்ட வேணாலும் ஏமாத்தலாம், என்கிட்ட ஏமாத்த முடியாது. ஏன்னா 39 வருஷம் அரசாங்கம் எப்படி நடக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியும். நம்ம வீட்டுல உள்ள பெண்கள்கிட்ட கேளுங்க. ஒரு அரிசியை கொடுத்து சாதத்தை வடிக்க சொன்னீங்கன்னா பெண்கள் அழகா பதம் பார்த்து நீங்க சாப்பிடுற மாதிரி வடிச்சு கொடுப்பாங்க, சாப்பிட முடியும். ஆனா உங்களால அது பண்ண முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதனால பெண்கள் அது குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களுக்கு எல்லா வேலையும் தெரியும், அரசாங்கத்தையும் நடத்த தெரியும், வீட்டுல சமைக்கவும் தெரியும். அத முதல்ல இப்ப ஆட்சி பண்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். என்கிட்ட எல்லாம் நீங்க மத்தவங்கிட்ட போய் பேசுற மாதிரி என்கிட்ட பேச முடியாது. நான் எல்லாம் டேட்டாவை வச்சுக்கிட்டு பேசுறாரு, அதை புரிஞ்சுக்கீங்க. அதனால திரும்ப நான் சொல்றேன், நீங்க என்னென்ன நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களோ நீங்க கொடுத்ததை நீங்க செய்யுங்க. புதுசா எதுவும் உங்கள்கிட்ட மக்கள் கேட்கல. நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க. அததான் நானும் சொல்றேன். இப்ப சட்ட ஒழுங்கு எடுத்துங்க. சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. அதுவும் எங்க போனாலும் சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. குறிப்பா பெண்கள் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெளில போக முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக காரங்களும் ஒரு காரணமா இருக்காங்க. அவங்கள முதல்ல அடக்கி வைக்கணும். முதல்ல அதை வச்சாதான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும். இப்ப கூட நேற்றுக்கு நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் மாற்றல் பண்ணியிருக்காங்க. வெறும் அதிகாரிகளை மாற்றினா மட்டும் போதாது. முதல்ல உங்க கட்சிக்காரங்களை சரியா வைங்க. வச்சீங்கன்னா தான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும். நான் இப்ப கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தேன். கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 300 குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா 66 பேர் இறந்து போயிருக்காங்க. பட்ட பகல்ல எல்லாரும் கள்ளச்சாராயத்தை குடிச்சு பாக்கெட்ல இருக்கு குடிச்சு இறந்திருக்காங்க. இதுக்கு யாரு காரணம்? திமுக காரவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அங்க அந்த உயிரிழந்தவங்க குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க என்கிட்ட. அம்மா இதுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாங்க. அவங்க வீடு குடியிருக்கிற இடத்துல இருந்து 200 மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 100 மீட்டர்ல மாவட்ட கோர்ட் நீதிபதியும் இருக்காங்க. அங்க வேலை செஞ்சுட்டு போறாங்க. அந்த இடத்துல சின்ன கோயில் ரோட்லயே இந்த மாதிரி தெரு இருக்கு, கடை தெரு இருக்கு. அங்க 3 சின்ன கோயில் இருக்கு. அந்த கோயில்ல காலையில கொண்டாந்து ஆட்டோவை நிறுத்திக்கிட்டு வெளிப்படையா விக்கிறாங்களாங்க. அத அந்த மக்களே என்கிட்ட சொல்லு. அந்த உயிர் போன வீட்டுக்கு போனப்போ எல்லா வீட்லயும் சொன்னது அதான். இதுல இப்படி இருக்காங்க, இதுல திமுக காரவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு, நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இதனால எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. இத நான் உடனே அறிக்கை விட்டு இத உடனடியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னேன். சில அதிகாரிகளும் என்ன பண்ண முடியும்? திமுக காரவங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்கும் போது அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கிறதுல பின்வாங்குறாங்க. அந்த நிலைமையும் இருக்கு. அதனால வெறும் அதிகாரிகளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. அரசாங்கத்தை நடத்துறவங்களும் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களை கட்டுப்பாடுக்குள்ள வைக்கணும். வச்சாதான் சரியா வரும். நல்ல அதிகாரிகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க. இந்த அதிகாரிகளை வச்சுதான் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க. அப்ப எல்லாம் ஒழுங்கா நடந்தது. நம்ம மேல இருந்து உட்கார்ந்து பாக்குறவங்க சரியா பார்த்தோம்னா எல்லா அதிகாரியும் ஒழுங்கா வேலை செய்ய வைக்க முடியும்.
அதை செய்யுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.